அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே கோயிலில் சாமி நகையெல்லாம் வச்சு பூட்டிட்டு நம்ம தான் அந்த கடவுளை பாதுகாக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடவுளை யார் உருவாக்கினார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ கடவுளை யார் உருவாக்கினார், யார் முதல்ல தோன்றினார் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பாறை இருக்குது. அந்த பாறையை உடைச்சி நம்ம பாறையை எடுத்துகிட்டு வந்து ஒரு சிற்பி உருவத்தை செதுக்கிறார். என்ன உருவம்? ஏதோ ஒரு உருவம், நடராஜர் உருவமோ, சிவபெருமான் உருவமோ, விஷ்ணு உருவமோ. இந்த உருவத்தை யார் நிர்ணயிக்கிறா அப்படின்னா, யார் காசு கொடுத்து அந்த உருவம் செய்ய சொல்கிறாங்களோ அவர் தான் நிர்ணயிக்கிறார். அப்போ அந்த உருவத்தை யார் பொறிக்கிறா, யார் அந்த உருவத்தை வடிவமைக்கிறார்னா அந்த சிற்பி வடிவமைக்கிறார். அப்போ அந்த சிற்பி அந்த உருவத்தை செதுக்குனதுனால அந்த கல்லில் அந்த உருவத்தை உருவாக்குறவர் யார் அப்படின்னால் அந்த சிற்பி தான் அந்த உருவத்தை உருவாக்குறார். அப்போ அந்த கடவுளை யார் உருவாக்குறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்பி தான் உருவாக்கிறார். அப்போ முதல்ல கடவுள் உருவாகிருக்கணுமா இல்லை மனிதன் உருவாகிருக்கணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கடவுளை உருவ வழிபாடை பொறுத்த வரைக்கும் மனிதன்தான் முதலில் உருவாகிறான். அவன் உருவானத்துக்கு பிறகுதான் அவன் சிற்பியாகி அவன் ஒரு சிலையை செதுக்கி அதற்கு பிரதிஷ்டை செய்து அதை கடவுள் என்று வணங்குகிறான். அந்த கடவுளையே யார் வடிவமைக்கிறா, யார் உருவாக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதன்தான் உருவாக்கிறான் என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள், மற்றவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன்தான் இந்த உலகை அமைத்தார், உருவாக்கினார் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இப்போ உலகம் தானாக உருவாச்சு அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்கிறான். எப்படி சொன்னாலும் மற்றவர்கள் சொல்லும் பொழுது கடவுள்தான் இந்த உலகத்தை உருவாக்கினார் என்றால் இங்கே ஒரு முரண்பாடு இருக்கு இல்லையா? இப்போ நான் சொன்ன மாதிரி மனிதன் கடவுளை உருவாக்குகிறான், கடவுள் மனிதனை உருவாக்குகிறார், இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகிறார். இது முரண்பாடாக இருக்கா இல்லையா? இதுக்கு தான் ஒரு பாடல் கூட இருக்குது. கடவுள் படைத்த உலகத்தில் மனிதன் வாழ்கின்றான், மனிதன் வடித்த சிலைகள் எல்லாம்